விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் 360 அப்டேட்ஸ்ல விஐபிக்கள் போட்டியிடும் தொகுதிகளோட கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். முதல்ல புதிய வரவா தமிழக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற முதல் பொது தேர்தலை சந்திக்க இருக்கிற நடிகர் விஜய் அவரோட தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தல் தான் முதல்ல களத்துல இறங்குறாங்க. அந்த வகையில அந்த கட்சியோட தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில இருந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம அடுத்தடுத்து அப்படியே வரிசையா பார்க்கலாம். அந்த வகையில விஜய் சென்னையில இருக்கிற பெரம்பூர், திருச்சி கிழக்கு அப்படின்னு 2 தொகுதிகள்ல போட்டியிடுறாரு. அதுல முதல்ல பெரம்பூர் தொகுதியில கள நிலவரம் யாருக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். பெரம்பூர் தொகுதியில 4 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற ஆர்.டி. சேகர் அவர் போட்டியிடுறாரு. ஒரு இடைத்தேர்தல், ஒரு பொது தேர்தல் வெற்றியோட 3வது வெற்றிக்காக அவர் களத்துல இறங்கியிருக்காரு. மறுபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணியில நம்ம பார்த்தோம்னா, அதிமுக கூட்டணியில பார்த்தோம்னா, பாமகவுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. அந்த வகையில பாமகவோட பொருளாளர் திலகபாமா அங்க வேட்பாளரா களத்துல நிக்கிறாங்க. மறுபுறம் பார்த்தோம்னா, நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் தாவேகா சார்பில் பெரம்பூர் தொகுதியில களத்துல இறங்கியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் வெற்றி தமிழன் வேட்பாளரா இறங்கியிருக்காரு. இந்த 4 பேருக்கு அங்க இருக்கிற களம் எப்படி சாதகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பெரம்பூர் தொகுதியோட அந்த வரலாறு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பெரம்பூர் தொகுதி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே அது திமுகவோட கோட்டையாகத்தான் இருந்திருக்கு. திமுக ஒரு இடைத்தேர்தல் உட்பட 9 முறை பெரம்பூர்ல வெற்றி பெற்றிருக்காங்க. திமுகவுக்கு அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் 1 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. சுயேட்சை 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு இதுதான் பெரம்பூர் தொகுதியோட வரலாறா இருக்கு. கடந்த காலங்கள்ல பார்த்தோம்னா சத்யவாணி முத்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல செங்கை சிவம் இப்ப மேயரா இருக்கிற பிரியா அவங்களோட தாத்தா அவர் அங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு பல முக்கியமான தலைவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியாகவுமே பெரம்பூர் தொகுதி இருக்கு. இந்த தொகுதியில கடந்த தேர்தல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2021 தேர்தல்ல திமுக சார்பில் நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி ஆர்.டி. சேகர் போட்டியிட்டாரு. அதிமுக கூட்டணியில பெருந்தலைவர் மக்கள் கட்சி அந்த கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டு என்.ஆர். தனபாலன் அவர் வேட்பாளரா நின்னாரு. அவரை விட கிட்டத்தட்ட 55,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஆர்.டி. சேகர் ஒரு மாபெரும் வெற்றியை தான் கடந்த தேர்தலில் பெற்றிருக்காரு. அதே போல நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட மெர்லின் சுகந்தி அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அதே போல மானிமா சார்பில் போட்டியிட்ட பொன்னுசாமி அவருமே ஒரு 17,000 வாக்குகள் அப்படின்னு வாங்கியிருக்காங்க. திமுக ஒரு 55,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியுமே பெற்றாங்க. அப்படியே நம்ம 2024 தேர்தல் பார்த்தோம்னா பெரம்பூர் தொகுதி வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் வருது. அந்த வகையில திமுக சார்பில் போட்டியிட்ட கலாநிதி வீராசாமி கிட்டத்தட்ட 95,000 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அதிமுக சார்பில் போட்டியிட்ட ராயபுரம் மனோ கிட்டத்தட்ட 27,000 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. பாஜக சார்பில் போட்டியிட்ட பால் கனகராஜ் ஒரு 23,000 கிட்டத்தட்ட ஒரு 23,000 வாக்குகள் அப்படிங்கிறத வாங்கியிருந்தாரு. அதே போல நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட அமுதினி ஒரு 20,000 வாக்குகள் அப்படின்னு வாங்கியிருந்தாங்க. நாம் தமிழருக்கு 2021 அவங்க எவ்வளவு வாங்கினாங்களோ அதை விட அந்த அளவுக்கான வாக்குகள் தான் 24லயுமே கிடைச்சிருக்கு. அதிமுக பாஜக 2 வாக்குகளை சேர்த்தா கூட ஒரு 50,000 வாக்குகள் தான் வருது. திமுக வேட்பாளரான கலாநிதி வீராசாமி கிட்டத்தட்ட 95,000 அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்காரு. இதெல்லாம் நம்பர் கணக்குகளா அந்த தொகுதியில இருக்கு. முதல்ல விஜய் ஏன் இந்த தொகுதியை சூஸ் பண்ணாரு, இல்ல விஜய்க்கு இந்த தொகுதியில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல சென்னையில இருக்கிற தொகுதிகளிலே பெரம்பூர் தொகுதியில தான் தாவேகாவுக்கு அதிக உறுப்பினர்கள் இருக்காங்க. அதாவது அந்த தொகுதியில 2,20,000 வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அதுல 44,000 பேர் தாவேகாவோட உறுப்பினராகவே இருக்காங்க. அதாவது கட்டமைப்பு அப்படிங்கிறது தாவேகாவுக்கு பெரம்பூர் தொகுதியில நல்லாவே இருக்கு அப்படிங்கிறது விஜய் இந்த தொகுதியை சூஸ் பண்ணதுக்கான ஒரு காரணமா இருக்கு. அதையும் தாண்டி தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த தொகுதியில எடுக்கப்பட்ட சர்வேக்கள்ல விஜய்க்கு பெருவாரியான ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிறதுமே விஜய் இந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்கு. அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா உழைக்கும் மக்கள் அதிகமா இருக்கிற ஒரு தொகுதியாகவும் இருக்கு. உழைக்கும் அடித்தட்டு மக்கள் அதிகமா இருக்கிறதால கண்டிப்பா விஜய்க்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே அவங்களுக்கு இருக்கு. கிறிஸ்தவர்கள் வாக்குகளுமே கூட இந்த தொகுதியில அதிகமா இருக்கிறதுமே கூட விஜய் இந்த தொகுதியை தேர்வு செய்யறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கு.
இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மத்த சைடு அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போது திமுகல சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற ஆர்.டி. சேகர் மீது மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்கு அப்படிங்கிறதாலயும் கூட தாவேகா வந்து இந்த தொகுதியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் கூட வந்து சொல்லப்படுது. இது போன்ற காரணங்களால தான் விஜய் வந்து இந்த தொகுதியை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. அதையும் தாண்டி விஜய்க்கு இந்த தொகுதியில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாதகமாவும் இருக்கு. அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா, அதிமுக கூட்டணியில பாமக வந்து போட்டியிடுறாங்க. திலகபாமா வந்து போட்டியிடுறாங்க. திலகபாமா எந்தெந்த நம்பிக்கைகளால இங்க வந்து நமக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்க வந்து உழைக்கும் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்த மாரி உழைக்கும் அடித்தட்டு மக்கள் தான் வந்து இங்க வந்து அதிகமா இருக்காங்க. அவங்க வருஷ கணக்குல உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இங்க வந்து இல்லவே இல்ல. அடிப்படை தேவையான இருப்பிடம், மருத்துவ வசதிகள் கூட இந்த தொகுதி மக்களுக்கு இங்க இருந்த ஆட்சியாளர்களோ, இல்ல இங்க இருந்த எம்.எல்.ஏக்களோ செஞ்சு குடுக்கல. அதனால மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது தற்போதைய அரசு மீதும், தற்போதைய எம்.எல்.ஏ ஆர்.டி. சேகர் மீதும் இருக்கு. பெரம்பூர் அப்படின்னாலே வந்து மூங்கில் மரங்கள் அதிகமா இருந்த ஒரு மூங்கில் காடுகள் நிறைந்த ஒரு பகுதி. இப்போ வந்து இரும்பு அப்படிங்கிற மாரி, இரும்பு தொழிற்சாலைகள் அப்படின்ற மாரி, இரும்புக்கு ஒரு அடையாளமா பெரம்பூர் வந்து இருக்கு. பெற்றோர்கள் இந்த இரும்போட போராடிட்டு இருக்க, அங்க இருக்கிற குழந்தைகள் வந்து நோய்களோட போராடிட்டு இருக்காங்க. பெற்றோர் ஒரு பக்கம் வேலை வேலைன்னு அலைஞ்சிட்டு இருக்கும்போது, இங்க இருக்கிற இந்த தொகுதியில இருக்கிற சுகாதார சீர்கேடுகள்னால குழந்தைகள் வந்து அதிகமா பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க. அதற்கான சரியான நடவடிக்கைகள வந்து இங்க இருக்கிற அரசு எடுக்கல. குறிப்பா வந்து சிட்டிங் எம்.எல்.ஏ அதற்கான போதிய நடவடிக்கைகளை எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா, கொடுங்கையூர் அந்த குப்பை கிடங்கு அதன் மூலமா நெறையா சுகாதார சீர்கேடு வந்து இந்த தொகுதியில வந்து பரவிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்கள் எல்லாத்துனாலயும் அதிகமா பாதிக்கப்படுறதே இந்த தொகுதியோட பெண்கள் தான். ஒரு பக்கம் வந்து அவங்களே வேலைக்கும் போறாங்க, உழைக்கும் மக்களா இருக்கிறதுனால. குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அவங்களுக்கே எல்லாத்துக்குமே போராட வேண்டியதா இருக்கு. அதனால பெண்களுக்கான ஒரு பிரதிநிதியா இந்த தொகுதியில நான் போட்டியிடுறேன் அப்படின்னு திலகபாமா வந்து களத்துல வந்து நிக்கிறாங்க. தற்போது எனக்கு போட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு பக்கம் சிட்டிங் எம்.எல்.ஏ இருக்காரு. அவர அந்த தொகுதியில இருக்கிற மக்கள் யாருக்குமே சரியா கூட தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, விஜய் களமிறங்கி இருக்காரு. அவருக்கு இருக்கிறதெல்லாம் வெறும் திரை வெளிச்சம் தான். நாளைக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒரு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், இல்ல ஏதாவது இந்த மக்கள போய் பார்க்கணும்னா அவரால முடியுமா விஜயால? ஆனா இந்த திலகபாமாவால ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனியா ஏறி போய் கூட மக்கள வந்து பார்க்க முடியும். இந்த மக்களோட மக்களா அவர்களுக்கான உரிமைகளுக்காக போராட முடியும். அவங்களுக்காக களத்துல நிக்க முடியும். அதனால கண்டிப்பா பெரம்பூர் மக்கள் வந்து திலகபாமாவ தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு திலகபாமாவுமே ரொம்ப நம்பிக்கையோட பெரம்பூர் தொகுதியில வந்து இருக்காங்க. விஜய்க்கு இந்த தொகுதியில என்னென்ன மாரியான விஷயங்கள் சாதகமா இருக்கு. மறுபுறம் திலகபாமா அவங்களுக்கு என்னென்ன மாரியான விஷயங்கள் சாதகமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவங்க முன்வைக்கிற விமர்சனங்கள் அப்படிங்கிறதை கூட நம்ம பார்த்தோம். விஜய் வந்து பிரச்சாரம் போயிருக்கும்போது கூட கடுமையான விமர்சனங்களை வந்து முன் வச்சிருந்தாரு. அவங்க கட்சிக்காரங்களும் அங்க நடக்கிற கூட்டங்கள்ல கடுமையான விமர்சனங்களை சிட்டிங் எம்.எல்.ஏ மேல முன் வச்சுட்டு இருக்காங்க. குறிப்பா அவர் வந்து தொகுதிக்கு எதுவுமே செய்யறதில்ல, தொகுதி மக்கள கண்டுக்கிறதில்ல. அது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து தொடர்ச்சியா வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. இப்படி விமர்சன அம்புகள் வந்துட்டு இருக்க நேரத்துல, திமுகவோட சிட்டிங் எம்.எல்.ஏவா இருக்கிற இந்த முறை போட்டியிடுற ஆர்.டி. சேகர் எந்த நம்பிக்கையில இருக்காரு? அவருக்கு என்னென்ன மாரியான விஷயங்கள் சாதகமா இருக்கு அப்படின்னு அவர் நம்புறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பேசிக்காவே இந்த தொகுதி வந்து திமுகவோட கோட்டை அப்படிங்கிறது ஆர்.டி. சேகருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைய வந்து கொடுத்திருக்கு. அதேபோல இந்த மக்களோட நீண்டகால கோரிக்கையான கணேசபுரம் மேம்பாலம் அந்த பணிகள் 126 கோடி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் வந்து ரொம்பவே வேகமா நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா எல்லோருமே முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது கொடுங்கையூர் குப்பை கிடங்கு. அங்கேயுமே கிட்டத்தட்ட 20,00,000 டன் குப்பைகள் வந்து பயோ மைனிங் முறையில வந்து அப்பப்ப அகற்றப்பட்டுட்டு தான் நாங்க வந்து இருக்கோம். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, பட்டா இல்லாத பலருக்கு இந்த தொகுதியில வந்து நான் பட்டா வாங்கி குடுத்திருக்கேன். முல்லை நகர், கண்ணதாசன் நகர்ல வந்து நவீனமயமான பேருந்து வசதிகளையுமே நான் வந்து ஏற்படுத்தியிருக்கேன். பேருந்து நிலையங்களையுமே நான் வந்து கட்டியிருக்கோம். 3 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், எஸ்.ஏ. காலனில வந்து குழந்தைகள் நல மையம் உள்ளிட்ட விஷயங்களையுமே நான் வந்து பண்ணியிருக்கேன். தொகுதியில இருக்கிற 3 கால்வாய் சுவர்கள்லயுமே வந்து கால்வாய்கள்லயுமே வந்து தடுப்புச் சுவர் கூட நான் வந்து கட்டிக் குடுத்திருக்கேன். ஸோ கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து நிறைவேத்தியிருக்கேன். பெரம்பூர் மண் வந்து என்னோட மண்ணு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, இந்த 5 ஆண்டுகள் எங்களோட தலைவர் முதல்வர் ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை வந்து செஞ்சிருக்காங்க. அதையும் தாண்டி இளைஞர்களுக்குமே இந்த தொகுதியில தேவையான பல்வேறு விஷயங்கள வந்து நான் பண்ணியிருக்கேன். அதனால இளைஞர்களோட ஆதரவு விஜய்க்கு தான் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சரியான தகவல்கள் இல்ல. எனக்கு தான் வந்து இளைஞர்களோட ஆதரவு இருக்கு அப்படின்னு திமுகவோட வேட்பாளரான ஆர்.டி. சேகருமே ரொம்ப நம்பிக்கையில இருக்காரு. ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கை ஒவ்வொன்றாக இருக்க. களம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தொகுதி முழுக்க வலம் வந்ததுல வந்து பாதிக்கு அதிகமா விஜய்க்கு ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இவங்கள்ல பெரும்பாலானவர்கள் வந்து கடந்த தேர்தல்ல திமுகவுக்கு வாக்களிச்சவங்க தான். காரணம் நம்ம வந்து 2019 இடைத்தேர்தல்லயுமே ஆர்.டி. சேகர் வந்து 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காரு. போன முறையுமே நல்ல வாக்குகள் வாங்கியிருந்தாரு.
ஆனா இந்த முறை திமுகவுக்கு வாக்களிச்ச பலரும் கூட தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற நிலைமைகள் ஒரு புறம் இருக்கு. இருந்தாலுமே கூட திமுகவுக்கான ஆதரவு அப்படிங்கிறதுமே ஒன்னும் தொகுதியில குறைஞ்செல்லாம் போயிடல. கிட்டத்தட்ட 35ல இருந்து 40% அந்த ஆதரவு வந்து திமுகவுக்குமே தொகுதிக்குள்ள வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே வேளையில அதிமுக கூட்டணிக்கோ, நாம் தமிழருக்கான ஆதரவு அப்படிங்கிறது தான் பெரிய அளவுல இல்ல. ஒரு கணிசமாகத்தான் இருக்கு. அந்த வகையில விஜய் சொல்ற மாரி இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுகவுக்கும், தாவேகாவுக்கும் ஒரு நேரடி போட்டி தான் வந்து இந்த தொகுதியில இருக்கு. தொகுதியில 18ல இருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க கிட்டத்தட்ட 35% இருக்காங்க. அவங்கள்ல பெரும்பாலானோரோட ஆதரவு அப்படிங்கிறது விஜய்க்கு தான் இருக்கு. இருந்தபோதிலும் கட்சிக்குள்ள நீங்க நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாரி 44,000 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனாலுமே கூட திமுகவுக்கு இருக்கிற அளவுக்கான அந்த கட்டமைப்புகள் இல்லாம இருக்கிறது விஜய்க்கு வந்து ஒரு மைனஸாத்தான் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, ஆளுங்கட்சி தரப்புல பார்த்தோம்னா, வட்டச் செயலாளர்கள்ல தொடங்கி முக்கிய பொறுப்புல இருக்கிற எல்லோருமே வந்து நீண்ட நெடிய காலம் அரசியல் அந்த அனுபவம் மிக்கவர்களா வந்து இந்த தொகுதியில வந்து இருக்காங்க. அவங்களோட களப்பணியால எம்ஜிஆர் நகர், எழில் நகர், பிவி காலனி, திடீர் நகர் இந்த பகுதிகள்லாம் வந்து திமுகவுக்கு ஆதரவு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு அப்படிங்கிற தகவல்களும் வருது. கிறிஸ்தவ மக்கள் நிரம்பி இருக்கிற பெரம்பூர் தொகுதியில வந்து கிறிஸ்தவ மக்களோட வாக்குகளை வாங்குவதற்கான முயற்சியிலுமே கூட திமுக வந்து தீவிரமா ஈடுபட்டுட்டு இருக்க விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு புறம் வந்து திமுகவோட எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ அவர் மீது சில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவர் வந்து நான் இந்த விஷயங்களை எல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு அவருமே பல்வேறு விஷயங்களை வந்து அடுக்குறாரு. அதையும் தாண்டி அந்த தொகுதியில திமுகவுக்கு நீண்ட காலமா இருக்கிற கட்டமைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே அவருக்கு வந்து சாதகமா இருக்கு. மறுபுறம் பார்த்தீங்கன்னா, பாமக சார்புல திலகபாமாவுமே மிக தீவிரமா வந்து பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் தமிழரும் அவங்களோட எப்போதும் வழக்கம் போலான அந்த பிரச்சாரங்களை அவங்களுமே முன்னெடுத்துட்டு இருக்காங்க. எல்லாவற்றையும் தாண்டி அங்கே வந்து ஒரு படி ஒரு எட்ஜ் அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு வந்து நிச்சயமா இருக்கு. விஜயோட முகத்துக்கே வந்து வாக்குகள் விழுகும் அப்படிங்கிறதும் தாவேகாவினரோட மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கு. அதையும் தாண்டி பொதுவாவே நம்ம பார்த்தோம்னா, திமுக வந்து கண்டிப்பா இங்க வந்து ஒரு டஃப் ஃபைட்ட குடுப்பாங்க. ஆனா எல்லாவற்றையும் தாண்டி விஜய்க்கு வந்து ஒரு எட்ஜ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறது தான் தொகுதியோட ஒரு கள நிலவரமாவும் இருக்கு. ஆனாலும் கூட இன்னமுமே வந்து பிரச்சார களம் இன்னமுமே வந்து சூடுபிடிக்கும். ஆளுங்கட்சி இன்னமுமே வந்து பல்வேறு வியூகங்களை வந்து தொகுதிக்குள்ள வந்து களமிறக்குவாங்க. அனுபவம் வாய்ந்த திமுகவினர் இன்னும் சொல்லப்போனா சென்னை அப்படிங்கிறது வந்து திமுகவோட கோட்டை. நூக் கார்னர் கூட சென்னையில வந்து திமுகவினருக்கு வந்து நன்றாக ஒரு பரிச்சயம் உள்ள ஒரு இடமாவும் இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறணும், இல்ல வெற்றி பெறணும் அப்படின்னா, இன்னமுமே கொஞ்சம் கடுமையா உழைக்க வேண்டி இருக்கும். ஆனா, விஜய்க்கு வந்து ஒரு ஆதரவான ஒரு ஒரு சாதகமான சூழல் அப்படிங்கிறது இருக்கு. ஆனாலுமே கூட கொஞ்சம் போராடினா விஜய்க்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது உறுதியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கூட தற்போதைய நிலவரம் தான். நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாரி எப்போது வேண்டுமானாலும் களத்தோட நிலவரம் எப்படி வேணாலும் மாறலாம். கடைசி கட்ட பிரச்சாரம், கடைசி கட்ட பல்வேறு விஷயங்கள் விநியோகம் அப்படின்னு சொல்லி யார சூஸ் பண்ணலாம், யார் வந்து நம்ம தொகுதிக்காக இருப்பாங்க, இல்ல ஒரு பெரிய தலைவருக்கு வாக்களிச்சா நம்ம தொகுதிக்காக இன்னும் பல விஷயங்கள் கிடைக்குமா? அப்படின்னு அங்க தொகுதியில இருக்கிற மக்கள் பல கோணங்கள்ல சிந்திச்சு தான் வந்து முடிவெடுப்பாங்க. அதனால நம்ம பார்த்தது அப்படிங்கிறது தற்போதைய கள நிலவரம் தான். இன்னமும் ஜூவி சார்புல நம்ம வந்து சர்வேக்கள் எடுக்க இருக்கோம். இன்னமுமே களத்துல போயிட்டு பல்வேறு விஷயங்களை வந்து சேகரிச்சுட்டு இருக்கோம். ஸோ இறுதியா கூட அப்போது கூட களத்துல யாருக்கு எப்படி சாதகமா சூழல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி கூட ஒரு வீடியோல பார்க்கலாம். ஆனா தற்போதைய நிலவரப்படி இதுதான் வந்து பெரம்பூர் தொகுதியோட கள நிலவரமா இருக்கு. இந்த வீடியோல நம்ம பெரம்பூர் தொகுதியோட கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். மற்றும் ஒரு வீடியோல வேற ஒரு தொகுதி, வேற ஒரு விஐபி வேட்பாளர் போட்டியிடக்கூடிய தொகுதியா நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.